உங்களுக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதா, மழை பெய்யுற மாதிரி இருக்கு, ஏதாவது சாப்பிடணும் போல ஆசையா இருக்கா, நம்ம வீட்டில் எதுவும் இருக்கோ வெல்லமும் பொட்டுக்கல்லையும் நம்மகிட்ட இருக்கும். அதை வச்சுட்டு சுவையான பாருங்க, ரொம்ப சுவையான கடையில் நம்ம வாங்குற மாதிரியே சுவையான பொட்டுக்கல்ல உருண்டையும் பொட்டுக்கல்ல செக்கியும் எப்படி செய்யலான்றத வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பொட்டுக்கல்ல மிட்டாய், பொட்டுக்கல்ல பர்பி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு கப்பு வெல்லம், அதே அளவு ஒரு கப்பு பொட்டுக்கல்ல. வானல்லே ஏதோ ஒரு பாத்திரத்துல நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லத்தை போட்டு இங்க பாருங்க, அதுல இருக்க ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரத்திலேயே அது நல்லா வரும். அது உருகட்டும், அது கரையட்டும். வெல்லம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் கேரமல் மாதிரி தண்ணியோ எதுவுமே யூஸ் பண்ணாம கொஞ்ச நேரம் கிளறி விடலாம். கொஞ்சம் கரைஞ்சிச்சு இல்லையா, இப்போ ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விடலாம். போதுமானது, அவ்வளவுதான். பாருங்க, 2 ஸ்பூன் தான் தண்ணி விடணும், ரொம்ப தண்ணி விட வேண்டாம். என்ன காரணம்னா, ரொம்ப நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா அது திரும்ப சுண்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அதுக்காக ரொம்ப கம்மியா தண்ணி விடுறோம். இது கரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம எந்த ஸ்வீட்டுனாலும் சும்மா ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். நம்ம அப்பதான் கொஞ்சம் கூடுதலா காட்டும். பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு பிஞ்சு அவ்வளவுதான் போடணும். இந்த பாருங்க, நுரைச்சி வருது பாத்தீங்களா. இது நல்லா கட்டி பதத்துல இருக்கணும் பாகு. அது எப்படின்றத பார்க்கலாம். பாத்தீங்களா, நல்லா நுரைச்சி வரும். ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி விடாதனால டக்குன்னு நுரைச்சி வந்துடும். இப்ப நம்ம இது எப்படி இருக்கு, பாகு வந்துச்சான்றதை நம்ம பார்க்கலாம். இதுல விடுறோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க கட்டியாயிடுச்சு பாத்தீங்களா. இது அப்படி உடைச்சு போடுற அளவுக்கு வரணும். இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம விட்டுருக்கோம், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு சத்தம் கேக்குது பாத்தீங்களா. அந்த அளவுக்கு நல்லா பாகு வந்துடணும். அது இப்படி உடைச்சி தான் போட வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பாகு ரெடி ஆகட்டும். இப்ப ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம இதுல கொஞ்சோண்டு சோடா பவுடர் போட்டோம்னா கடைசி வரைக்கும் இது ரொம்ப மொறுமொறுனே இருக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு சோடா பவுடர் போட்டுக்கலாம். நம்ம இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் நெய்யும் விட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு மாதிரி நுரைச்சி வருது பாத்தீங்களா. நெய் விட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கல்லைய போடணும். ஈக்குவலா போடுங்க. ஒரு கப்பு பொட்டுக்கல்ல அப்படின்னா ஒரு கப்பு நம்ம வெல்லம் போட்டா சரியானதா இருக்கும். பாருங்க, நல்லா சுண்டிருச்சு. இப்ப இந்த பாத்திரத்துல நெய் தடவி வச்சிருக்கோம். இதுல கொட்டிடலாம். இது சூடா இருக்கும் போது நம்ம இதை சமன்படுத்திடணும். ஏன்னா சில இது துருத்திட்டு நிற்கும். நம்ம இப்படியே செஞ்சுட்டோம் அப்படின்னா அது சமமா ஆயிடும். இப்ப கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நம்ம நறுக்கிடலாம். மொறுமொறுன்னு சுவையான பொட்டுக்கல்லை பர்பி ரெடி ஆயிடுச்சு. அப்படி பிடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு அது சரியா வரல அப்படின்னா நீங்க உருண்டையா கூட பிடிச்சி நம்ம கடையில பாருங்க, மொறுமொறுன்னு கடையில சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க செலவு ரொம்ப ரொம்ப கம்மி, ஆரோக்கியமும் கூடுதல். இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.